வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது நீ பெயின் ரிலீஃப். இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பிரச்சனை நம்ம பார்க்கும்போது மூட்டு வலி தான். ரொம்ப தூரம் நடக்க முடியல, படிக்கட்டு ஏறி இறங்க முடியல, உட்காந்து எழ முடியல. மூட்டு சார்ந்த பிரச்சனை இன்னைக்கு சின்னவங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் தினமும் நம்ம கேட்குறோம். நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ இதுக்கு வரதுக்கான முக்கிய காரணம் என்ன நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய உடல் எடை அதிகமாக இருக்கிறது, தப்பான உணவு முறை. இன்னைக்கு பிஸியாக இருக்கிறதுனால நம்ம அதிகமான உணவு வந்து வெளியில் வாங்கி தான், ஹோட்டலில் வாங்கி தான் நம்ம சாப்பிட்றோம். இது ஒரு முக்கியமான காரணம் இந்த மூட்டு வலி அதிகமாகிறதுக்கு. நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஆனாலும் சரி, நம்ம ஒழுங்கான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருந்தாலும் சரி, மெடிக்கல் கண்டிஷனால இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது நமக்கு மூட்டு வலி வரதுக்கு. இதற்கான தீர்வு என்ன நம்ம பார்க்கும்போது ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கும் தினமும் ஒரு 10 நிமிஷம் யோகா பயிற்சிகளையும் சில ஆசன பயிற்சிகளையும் தொடர்ந்து பண்ணாலே போதும். கூடவே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கணும் அப்படின்னா மெடிடேஷனும் பண்ணணும். ஸோ இந்த ஆசன பயிற்சி மெடிடேஷன்லாம் பண்ணும்போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகும், நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கம் வரும். நல்ல சத்தான உணவு முறைகளையும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, கீரை இந்த மாதிரியான உணவுலாம் பழங்கள்லாம் சாப்பிடும்போது நம்மளுடைய கால்சியம் அதிகரிக்கும், நம்மளுடைய எலும்பை ஆரோக்கியமாக பாதுகாத்துக்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் ரொம்ப எளிமையான ஒரு பயிற்சியை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ எல்லா மூட்டு வலிக்குமான தீர்வு இந்த வீடியோவில் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். நம்ம ரிவர்ஸ் வாக், பின்னாடியே நடந்து போகிறோம். ஸோ நம்ம எப்பயுமே வந்து முன்னாடி நடக்கும் போது என்ன ஆகிடும்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் வந்து நீக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ ரிவர்ஸில் நம்ம இப்படி நடக்கும் போது நம்மளுடைய மசில்ஸ் எல்லாம் நல்லாவே ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்துல நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இப்போ அவங்க வந்து நடக்க சொல்கிறேன். அப்படி பின்னாடி ஸ்லோவாக போங்க. இப்போ போகும்போது அவங்க தினமும் காலையில் நம்மளுக்கு மார்னிங்கில் ஸ்டிஃப்னஸ் அதிகமாகவே இருக்கும். இன்னும் கொஞ்சம் முடிஞ்சதுன்னா கொஞ்சம் வேகமாக கூட போகலாம். ஸோ இது நம்ம போகும்போது என்ன ஆகும்னா மசில்ஸ் ஃபுல்லாமே நல்லா ஃப்ரீயாக இருக்கும். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்வர்டில் நடக்கும்போது நீல அதிகமாக இருக்கும். ஸோ பேக்வர்டில் நடக்கும்போது வந்து ஸ்ட்ரெஸ் இருக்காது, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அப்படியே முன்னாடி வாங்க. இப்போ ஃபார்வர்டில் நடக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும், நம்மளால இதுக்கு மேலே ஃபோல்டு பண்ண முடியாது. ஸோ அப்படியே ரிவர்ஸில் நடக்கும்போது அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இப்போ அப்படியே பின்னாடி போங்க. ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ரிவர்ஸ் வாக் பண்ணும்போது தை மசில்ஸும் சரி, காஃப் மசில்ஸும் சரி நல்லாவே வந்து ஸ்ட்ரென்த் ஆகும். இதனால் முட்டிக்கு வரக்கூடிய லோடு வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்க்க போகிற அடுத்த எக்ஸசைஸில் இந்த மாதிரி வால் இருந்தால் வால் பின்னாடி இப்படி வந்து நின்றுக்கோங்க. காலை வந்து லைட்டாக டோவை வந்து மேலே ரைஸ் பண்ணுங்கள். பண்ணும்போது நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்லாம் நல்லா வந்து ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், காஃப் மசில்ஸ்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ மேலே இருந்து கீழே நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ வாலில் முடிஞ்சால் அப்படி கை வைக்கிறதா வைங்க, இல்லைனா இடுப்பில் கை வச்சுக்கோங்க. கால் அப்படியே வந்து டோவை அப்படியே மேலே ரைஸ் பண்ணுங்கள். இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணும்போது காஃப் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகிறதும் மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதும் நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இதை கண்டினியூஸாக பண்ணும்போது ஆங்கிள் ஜாயிண்ட்டு, நீ ஜாயிண்ட் எல்லாமே வந்து ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ பார்க்க போகிற இந்த எக்ஸசைஸில் வால் பக்கத்தில் இப்படி நின்றுக்கோங்க. ஸோ வாலில் கை வைங்க. இது வந்து பேலன்ஸ்க்காண்டி நம்ம கை வச்சுக்கிறோம். இடுப்பில் ஒரு கை வச்சுக்கோங்க. அப்படியே ஸ்லோவாக ஹீலை வந்து ரைஸ் பண்ணுங்க. எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரைஸ் பண்ணுங்கள். திருப்பி கீழே. இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்மளுடைய காஃப் மசில்ஸ் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஸோ காஃப் மசில்ஸ் ஸ்ட்ரென்த் ஆகும்போது நம்மளுக்கு நீ பெயின் வரதும், நம்மளுடைய தை மசில்ஸும் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இந்த 2 மசில்ஸும் நல்லா வந்து ஸ்ட்ரென்த் ஆகும்போது கீழேருந்து வரக்கூடிய லோடும் மேலேருந்து வரக்கூடிய லோடும் வந்து அந்தளவுக்கு நம்மளுடைய முட்டியை வந்து இம்பேக்ட் பண்ணாமல் பாதுகாக்கும். ஸோ அதனால் இந்த பயிற்சியும் தினமும் நம்ம கொஞ்சம் நேரம் பண்ணணும். குறைஞ்சது ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் நீங்கள் பண்ணுங்கள். ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் ஒரு சேரை வந்து நம்ம சப்போர்ட்டுக்கு எடுத்துருக்கோம். ஸோ சேரில் கை வச்சுக்கோங்க. கால் அப்படியே வந்து முன்னாடி எவ்வளோ தூரம் முடியுதோ அவ்வளோ தூரம் நீங்கள் தூக்கினா போதும். இப்போ உங்களால் இவ்வளோ தான் முடியுது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ கூட வைக்கலாம். ஸோ இந்த காலில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். ஸோ இந்த காலை வந்து நீங்கள் ஃப்ரீயாக விடுறீங்க, நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன், உங்களுக்கு இந்த மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் ப்ளஸ் வந்து உங்களோட கண்ட்ரோல் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பி கால் மாற்றிக்கோங்க. ஸோ இதில் அந்த மாதிரி வந்து டோவை கொஞ்சம் ஆக்டிவாக அப்படி வச்சுக்கணும். ஸோ நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இதில் அப்படியே வந்து இடுப்பில் ஒரு கை வச்சுட்டு இங்கே சப்போர்ட்டுக்கு இங்கே கை வச்சுருக்கீங்க. ஸோ இதில் எவ்வளோ முடியுதோ ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரிவர்ஸ் எடுத்துருங்க. திருப்பி காலை மாற்றிக்கோங்க. இதை கண்டினியூஸாக பண்ணும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷனும் கிடைக்கும், நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டி, அதாவது நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடியதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி தான் இது. இதில் வந்து இனிஷியலாக ஒரு 5 செகண்ட்ஸ் தான் பண்ண முடிஞ்சாலும் நீங்கள் பண்ணுங்கள். ஸோ இதை கண்டினியூஸாக ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் சேர் எப்படி வச்சுருக்கோம். ஸோ சேரில் எப்படி உட்காந்துக்கோங்க. உங்களுக்கு பேலன்ஸ்க்காண்டி சேரில் எப்படி கை வச்சு பிடிச்சிக்கோங்க. கால் அப்படியே நீட்டுங்க. ஸோ இந்த பொசிஷனில் இந்த இடம் வந்து நல்லா ஆக்டிவாக இருக்கணும். உங்களால் எவ்வளோ முடியுதோ காலை இந்த மாதிரி நீங்கள் நேராக ஸ்ட்ரெச் பண்ணிக்கணும். ஸோ பெண்டு இருக்கக்கூடாது, நீல கட்டவர் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். இப்போ பிளட் சர்க்குலேஷன் நல்லாவே மேலே இருந்து கீழே போகும். ஸோ இதில் வந்து ஒரு ஃபார்வர்ட், திருப்பி பேக்வர்ட், இந்த இதில் வந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ காஃப் மசில்ஸ் நல்லாவே ஆக்டிவேட் ஆகும். ஸோ இந்த மசில்ஸ்லாம் லூஸாக இருந்தது அப்படின்னா வயதானவர்களுக்கு பொதுவாகவே வந்து மசில்ஸ் லூஸாக இருக்கும். இதனால தான் வந்து நீ பெயின் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற எல்லா எக்ஸசைஸுமே வந்து மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறது தான். இப்போ காஃப் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும், தை மசில்ஸ் நல்லாவே ஸ்ட்ரென்த் ஆகும். ஸோ இதில் வந்து ஒரு 10 to 15 முறை நம்ம பண்ணுறோம். காலை பொறுமையாக அப்படியே கீழே வைங்க. திருப்பி காலை மாற்றிக்கோங்க.
திருப்பி அதே மாதிரி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறோம். இதில் கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணுறீங்க ஒரு 10 செகண்ட்ஸு. அப்புறம் ஃபார்வர்ட் பேக்வர்ட் ஃபார்வர்ட் பேக்வர்ட் அப்படியே நம்ம வந்து பண்ணுறோம். இதை கண்டினியூஸாக வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிவிட்டு 3 செட்ஸ் பண்ணும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸசைஸில் ஒரு டவல் ஒன்று எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. காலை மடக்குங்க. ஸோ ஒரு கால் வந்து நேராக இருக்கணும், இன்னொரு காலை மடக்குறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கீழே இந்த டவலை வந்து கொஞ்சம் ரோல் பண்ணியிருக்கேன். இந்த டவலை வந்து இந்த காலு கீழே இங்கே ப்ளேஸ் பண்ணும்போது இந்த காஃப் மசில்ஸும் நம்மளுடைய தை மசில்ஸுமே ரெண்டும் கான்டாக்ட் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ ஸ்ட்ரெச் பண்ணும்போது என்ன ஆகும்னா மசில்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருந்தால் அதை ரிலீஸ் ஆகிறதுக்கும், ஸோ அந்த இடத்துல வந்து மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கும் இந்த பயிற்சி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த டவலை வந்து நம்ம வைக்கணும். இந்த டவல் இல்லாமல் நம்ம பண்ணும்போது இந்த அளவுக்கு கான்டாக்ட் இருக்காது. ஸோ அதனால தான் அந்த டவல் வைக்கிறோம். டவல் வச்சு இன்னும் கொஞ்சம் முடிஞ்சால் ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். அந்த பொசிஷனில் முதுகு நேராக வச்சு அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும் இந்த நீ ஏரியாவுக்கு. ஸோ அப்படியே வந்து ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணுங்கள். டவல் எடுத்து அப்படியே இந்த காலில் வைங்க. அதே போல் காலை நேராக வைக்கணும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணணும். அந்த இடத்துல வந்து கான்டாக்ட் வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணுறீங்க. இப்போ காஃப் மசில்ஸும் தை மசில்ஸும் நல்லா வந்து கான்டாக்டில் இருக்குது. ஸோ இந்த நீ பெயின் இருந்தது அப்படின்னா ஸோ இந்த இடத்துல நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் ரிலீஃப்க்குமே இது ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள். மாற்றி மாற்றி வந்து ஒரு 3 to 4 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரியான போஸ்ட்டில் உட்காந்துக்கிறீங்க. காலை அப்படியே கையை வந்து கீழே தொடையில் வைங்க. அப்படியே ஃபார்வர்டு முதல்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணுறோம். அப்படியே முன்னாடி எடுத்துகிட்டு போங்க, கீழே எடுத்துருவாங்க. ஸோ இது பண்ணும்போது நம்மளோட இடுப்புலேருந்து தொடையிலேருந்து நம்மளோட நீயிலேருந்து ஆங்கிள் ஜாயிண்ட் வரைக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். அதை அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்குமே இது ரொம்பவே முக்கியமான ஒரு எக்ஸசைஸ் தான். அப்படியே ஸ்லோவாக பண்ணுங்கள். ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க. அப்படியே ஸ்லோவாக கீழே வைங்க. இப்போ நம்ம ஃபார்வர்ட் பண்ணோம். இப்போ அப்படியே வந்து ரிவர்ஸில் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 இது எல்லா வயதினருமே பண்ணக்கூடிய வகையில் ஈஸியாக தான் இருக்கும். இது உங்களோட கம்ஃபர்டபுள் எவ்வளோ இருக்கோ அந்த லிமிட்டில் வச்சு நீங்கள் அப்படியே பண்ணிகிட்டே வரலாம். இதில் வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் முடிச்சதுக்கப்புறம் இப்போ காலை மாற்றிக்கோங்க. ஸோ இந்த கால் அப்படியே ஃபார்வர்டு முதல்ல வந்து ஃபார்வர்ட் பண்ணுறீங்க. 1 2 3 கை அந்த மாதிரி டைட்டாக நீங்கள் தொடையில் பிடிச்சிக்கிறீங்க. ஸோ அந்த ஃபார்வர்டில் வச்சு அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷனை ஃபீல் பண்ண முடியும். நல்ல ஸ்ட்ரெச்சுமே இருக்கும். ஸோ இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணுறீங்க. அப்படியே ரிவர்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 இதை 10 to 15 கவுண்ட்ஸ் வந்து ரெண்டு கால்லையுமே வந்து ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த எக்ஸசைஸில் நல்லா ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க. முதுகு மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஸோ கால் நல்லா ஆக்டிவாக இருக்கணும். அப்படியே ரொட்டேட் பண்ணுங்கள், சுற்றுங்க காலை. ஸோ இந்த பக்கம் வந்து ஒரு 10 to 15 முறை நீங்கள் சுற்றுவீங்க. திருப்பி அதே போல் அந்த பக்கம். இப்போ நம்ம சுற்றும் போது நம்மளுடைய ஆங்கிள் ஜாயிண்ட்லலாம் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். காஃப் மசில்ஸ்லாம் நல்லாவே ஆக்டிவேட் ஆகுது. தை மசில்ஸ்லேருந்து கால் வரைக்கும் நல்லாவே பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ மசில் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்கும் நீயை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இந்த எக்ஸசைஸும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். இதை வந்து ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி பொசிஷனில் உட்காந்துக்கோங்க. காலை கொஞ்சம் தள்ளி இப்படி வச்சுக்கிறீங்க. அப்படியே நல்லா ப்ரீத் இன் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக இந்த கட்டவரில் பிடிங்க. அப்படியே உடம்பு அந்த பக்கம் திருப்புங்க. நம்ம உடம்பு இந்த பக்கம் திருப்பும் போது மூச்சை விட்டுக்கிட்டே திரும்பணும். திருப்பி வரும்போது மூச்சு எழுத்துக்கிட்டே வாங்க. இந்த காலில் பிடிங்க. ஸோ கை அந்த பக்கம் திருப்புங்க. இப்போ இடுப்புலேருந்து கால் வரைக்கும் நல்ல ஒரு பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுமே நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். ஸோ மசில்ஸ்லாம் வந்து டைட் ஆகிறதுக்கும் ஸ்ட்ரென்த் ஆகிறதுக்குமே இந்த எக்ஸசைஸ் ரொம்பவே சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்களால் இந்த கட்டவரில் பிடிக்க முடியல அப்படின்னா இங்கே நீங்கள் காலை இங்கே கூட பிடிச்சி இந்த பக்கம் இப்படி திரும்பலாம். ஸோ உங்களால் அதுவும் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் தொடையில் கை வச்சு கூட பண்ணலாம். ஸோ ப்ரீத் இன் பண்ணி ப்ரீத் அவுட் பண்ணுறோம். இப்போ வரும்போது அப்படியே ப்ரீத் இன், திரும்பும் போது ப்ரீத் அவுட். அப்போ ட்விஸ்ட் ஆகும்போது நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். திருப்பி வரும்போது ப்ரீத் இன் ப்ரீத் அவுட். இதை வந்து ஒரு 10 to 15 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு 3 செட்ஸ் பண்ணால் போதும். இப்போ நம்ம பார்க்க போகிறது பத்த கோணாசனா. எப்பயுமே எந்த ஒரு ஆசனம் பண்ணும்போதும் சரி, எந்த ஒரு பயிற்சி பண்ணும்போதும் சரி, கடைசியாக இந்த பத்த கோணாசனா பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய இடுப்பில் இருந்து கால் வரைக்கும் நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். ஏதாவது ஸ்டிஃப்னஸ் இருந்தாலும் குறையிறதுக்கும் சரி, நல்ல ஒரு ஸ்ட்ரெச்சுக்குமே இந்த பத்த கோணாசனா, அதாவது பட்டர்ஃப்ளை போஸ்ன்னுவாங்க. இதை நம்ம ரெகுலராக பண்ணும்போது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. முக்கியமாக வந்து நம்மளுக்கு நீல பெயின் இருந்தாலும் சரி, இந்த ஆங்கிள் ஜாயிண்டில் பெயின் இருந்தாலும் சரி, இந்த பயிற்சியை நம்ம பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் இருக்கும். பத்த கோணாசனா வாங்க. காலை இந்த மாதிரி வைங்க. உங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரெச் ஆகுதோ, உங்களுக்கு எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ இந்த பொசிஷன் இப்படி வைங்க. முதுகு கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. 1 2 3 ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் பண்ணால் போதும். ஸோ 3 செட்ஸ் பண்ணுங்கள். தினமும் பண்ணும்போது ஒரு நல்ல ரிலீஃப் இருக்கும், நல்ல பிளட் சர்க்குலேஷன் இருக்கும். இப்போ பார்த்தா அனைத்து பயிற்சியுமே அனைத்து வயதினரும் பண்ணக்கூடிய வகையில் மிகவும் எளிமையாக தான் இருக்கும்.
ஸோ எல்லா வகையான முட்டி வலிக்குமே ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ள வகையில் இருக்கும் நம்புகிறோம். இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.